அதாவது அறிவாலயத்துடைய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யார்? ஆர்எஸ் பாரதி. அதே போன்று அறிவாலயத்துடைய ஏட்டையா, எஸ்ஐ கூட சொல்ல மாட்டேன் நான், ஏட்டையா. அந்த ஏட்டையா வந்து திடீர்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு புது புது கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லுவார் அவர். நாடே சிரிக்குது. அண்ணா பாலியல் அந்த வன்கொடுமையோ, அதே போல் வந்து ஈசிஆரில் நடந்த அதை ஒரு வண்டி வந்து சேஸ் பண்ணி ஒரு பெண்கள் எல்லாம் மச்சப்படுகின்ற அந்த அபாய குரல் எல்லாம் ஆர்எஸ் பாரதிக்கு வந்து கேட்கல. சரி, கதவு திறந்துருந்தா என்ன ஆயிருக்கும் அந்த நிலைமை. சரி, ஒரு காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட், அழுத்தம் காரணமாக ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. காவல்துறை என்ன சொல்லுதுன்னா யாருக்குமே அரசியல் பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா அரசியல் பின்புலம் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு சந்துருன்னு நினைக்கிறேன் அவனை வந்து பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அதை எடிட்டட் ஸ்டேட்மெண்ட் அது, அதாவது இவங்களுக்கு தேவையானதை மட்டும் போட்டு எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் கேட்குறேன், அந்த இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் வந்து அந்த சந்துருவை வந்து சோஷியல் மீடியாவில் பேச வச்சு வெளிப்படுத்துறீங்களே, ஏன் உங்கள் முன்னாடி சந்துருவை வந்து ஆதரப்படுத்தி பேச வைக்கக்கூடாது? நான் கேட்குறது நியாயமான கேள்வி தானே? ஏன் நீங்கள் யாராவது சந்துருவை நீங்கள் பார்த்து பேட்டி எடுத்துருக்கீங்களா? இல்லை சந்துருவிட்ட கேள்வி எடுத்துருக்கீங்களா? இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக ஆகிவிட்ட பிறகு அதை திசை திருப்புன்றதுக்காக சந்துருவை பிடிச்சி அவங்க அப்பாவுக்கு தாத்தாவுக்கு இந்த காரம் அந்த காரான்னு சொல்லி கம்பி கட்டுற வேலையெல்லாம் பிரமாதமாக வந்து இன்றைக்கி அந்த ஏட்டையாக வந்து அது வந்து பண்ணியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா நான் டிசியே சொல்கிறாரு, யார் மிஸ்டர் கார்த்திகேயன். முதல்ல வந்து அவர் வந்து எந்த விதமான பின்புலம் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அவரே வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை மாற்றி சொல்கிற அளவுக்கு. சரி, முதல்ல வந்து பிடிக்க வேண்டியதானே? சம்பவம் நடந்து 25ஆம் தேதி. அது பிறகு ஏன் வந்து 4 நாள் கழித்து பிடிச்சிங்க நீங்கள்? அது சொல்கிறார் டிசி. அதாவது அவங்க வந்து குடிச்சு இல்லைன்ட்டு. இவருக்கு எப்படி தெரியும்? குடிச்சிருந்தா 24 மணி நேரத்தில் தான் வந்தால் அந்த இது தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து தெரியுதுக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி அவனை வந்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் போனால் தான் அவன் வந்து குடிச்சிருக்கானா இல்லையான்னு தெரியும். ஆனால் அரெஸ்ட் பண்ணாமல் 4 நாள் கழிச்சுட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவர் குடிக்கலன்னு சொல்கிறதும், அதே போல் ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்கிறதுல ஒரு விஷயம் நல்லா தெரியுது. அதாவது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இதை மூடி மறைப்பதற்காக எழுதப்பட்ட ஒரு திரைப்பட வசன இயக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஆர்எஸ் பாரதியும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அவர்கள் வந்து அவருடைய அந்த இதில் வந்து இன்னைக்கு வந்து அந்த அரங்கேற்றம் நடந்திருக்கு. இல்லை, ஒரு விஷயம், நீங்கள் இந்தியாவை பொறுத்தவரை 120 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நாடு. ஆனால் ஒரு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் அதை ஓஹோஹோன்னு புகழ்கிறாங்க. அதாவது 12 லட்சத்துக்கு அதை வந்து சீலிங் வச்சுருக்காங்க. அதை வந்து சீலிங் வச்சுட்டு ஏன் வந்து இன்டெரக்ட் டேக்ஸஸ், அதாவது நேர்முக வரி மறைமுக வரி, அதை ஏன் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைச்சிக்கூடாது? இது உங்களுக்கு வந்து எக்ஸம்ஷனும் கொடுத்துட்டு அதில் வந்து காசை வசூல் பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ கிளவராக வந்து மத்திய அரசு பண்ணியிருக்கோம். இன்னொரு கிளவரான வேலை மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போது என்னுடைய வருமானம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு 1 லட்சம் அடிப்படையில் 12 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. இஃப் அட் ஆல், அதாவது நான் வந்து 12 லட்சத்துக்கு மேலே நான் வந்து ஒரு 13 லட்சமே என்னுடைய ஆண்டு வருமானம் வந்தால், அப்போ நீங்கள் வந்து டேக்ஸ் எதில் போடணும்? நீங்கள் எதில் போடணும் சொல்லுங்கள்? 2500 = 1500 = 5000 நான் சொல்ல மாட்டேன். நான் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2500 + 1500 = 5000. நான் அதுமாதிரி சொல்ல மாட்டேன். நான் கணக்கு கரெக்டாக சொல்கிறேன். எவ்வளோ டேக்ஸ் போடுவாங்க? 13 லட்சம் எனக்கு, 12 லட்சம் சீலிங்கு, 13 லட்சம் ரூபாய் வந்து வருமானம். அந்த 13 லட்சம் வருமானத்துக்கு எவ்வளோக்கு டேக்ஸ் போடணும்? நியாயமாக பார்த்தா எவ்வளோ போடணும் சொல்லுங்கள்? எவ்வளோ போடணும் சொல்லுங்கள்? 1 லட்ச ரூபாய்க்கு போடணும். 1 லட்ச ரூபாய்க்கு போடணும், அதுதான் முறை. ஆனால் 1 லட்ச ரூபாய்க்கு போடாத 13 லட்சத்து ரூபாய்க்கு டேக்ஸ் போட்டால் அது எந்த விதத்தில் நியாயம்? அது 13 லட்சத்துக்கு டேக்ஸ் போட்டால் 12 லட்சத்துக்கு எக்ஸம்ஷன் கொடுத்துட்டீங்க. அப்போ அந்த 12 லட்சத்தை கழிச்சிட்டு மீதி வந்து 1 லட்சத்துக்கு தானே டேக்ஸ் பண்ணோம். ஆனால் 13 லட்சத்துக்கு டேக்ஸ் போடுறாங்கன்னா எப்படி கிளவராக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து அதை ஊசியில் வந்து மெதுவாக குத்தி வந்து ரத்தத்தை வந்து எடுக்கிற அளவுக்கு அந்த உறிஞ்சிக்கின்ற சூழ்நிலை தான் இது. அதனால் இது ஏழைகளுக்கான பட்ஜெட்டே கிடையாது. ஏழைகளுக்கு என்ன சொல்ல? இல்லை, விமானம் வந்து நிலையம் வந்து திறந்துட்டா வருஷத்துக்கு எவ்வளோ பேர் பறக்கிறாங்க? விமானத்தில் கோடிக்கணக்கான பேரை பறக்கிறாங்க.
ஆனால் ரயிலை பற்றி ஒரு வார்த்தையாவது இருக்கா? நீங்கள் பட்ஜெட்டை தேடி பாருங்க, தமிழ்நாட்டை பற்றி ஒரு வார்த்தையாவது இருக்கா? கிடையாது. இந்த இந்த கொத்தடிமை மத்திய அரசுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு திமுக அதை பற்றி வாய் திறக்க போகிறதில்ல. அது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் நான் கேட்குறது என்னென்னா, ரயிலை பற்றி ஒன்றும் இல்லை, தமிழ்நாடை பற்றி ஒன்றும் இல்லை. திருக்குறள் வாசிச்சிங்க, தமிழில் மட்டும் வாசிக்கிறீங்க, ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? அதான மக்களுடைய கேள்வி. ஒரு திட்டமும் கிடையாது. பீகார் போன தடவை என்னாச்சு? ஆந்திர பிரதேஷுக்கும் வந்து பீகாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்தீங்க. ஏன் இந்தியாவில் 2 மாநிலம் தானே? உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அந்த மாநிலத்துக்கு பணத்தை கொடுத்தீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை, தென் மாநிலங்களுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறன்ற மாதிரி தான் இன்றைக்கும் இருக்குது. இன்னைக்கு